ஸ்ரீ குருபியோ நமஹ. சுதர்சன மந்திரத்துக்கு ரொம்ப பிராதானியம் உண்டு. இந்த காலத்தில் விசேஷிച്ച് പല രീതിയിലുള്ള ആപത്തുക്കൾ നമുക്ക് വെളിയിലിരുന്ന് വരത്തുക്കുള്ള വായ്പ് ധാരാളമുണ്ട്. മിന്തി കാലങ്ങളിൽ അനുഷ്ഠാനം കഴിഞ്ഞ് சுதர்சன மந்திரம் ஒரு 16 ஆவர்த்தி ஜபம் பண்ணுறது அப்படின்னெல்லாம் நம்ம അനുഷ്ഠാനങ്ങളിൽ വെച്ചുകൊണ്ടിരുന്നோம். എന്ത് രീതിയിൽ ആപത്തുക്കൾ എപ്പടി വേണമെന്നാലും വരലാം. ജലം വഴിയാനാലും വായു വഴിയാനാലും അത് പല രീതിയിൽ സാംക്രമിക രോഗങ്ങൾ ഇതുമാതിരിയെല്ലാം വരലാം. വെളിയിലിരുന്നുള്ള ശത്രുബാധ, ആഭിചാര ദോഷം, കണ്ണ്, ഇതുമാതിരി പല ദോഷങ്ങൾ നമ്മളെ ബാധിക്കലാം. மட்டுமில்லை, நமக்குள்ள இருக்கப்பட்டதான காமக்ரோத லோபமோக மத மாத்சரியாதிகள், நம்மளில் இருக்கிறதான நெகட்டிவ் எனர்ஜி அதையும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்போ நம்ம ஒரு காரியத்தை சரியாக நடத்தி அதில் விஜயம் கண்டத்துறதுக்கு முடியாமைக்கு இந்த மாதிரியுள்ள காரியங்கள்லாம் தடுக்கும். அதிலிருந்தெல்லாம் வெளியில் வரத்துக்கும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு சுதர்சன மந்திரம் ரொம்ப பிரதானமாக சொல்லியிருக்கா. நம்ம அந்த மந்திரத்திலே வரும் பரகர்ம மந்திர யந்திர ஔஷத அஸ்திரசஸ்திராணி சம்ஹர மிருத்யோர் மோஜய மோஜய. மருந்து, நம்ம கழிக்கிற மருந்து கூட இந்த காலத்தில் அதுக்கே சைடு எஃபெக்ட் நிறைய உண்டு. அதனால் அந்த சுதர்சன மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு மருந்து சாப்பிட்டா அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் ஒன்றும் சைடு எஃபெக்ட் ஒன்றும் வராமல் அது ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி சுதர்சன மந்திரம் ரொம்ப பிரதானம் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. சுதர்சன சக்கரம் பகவானோட ஆயுதம் அப்படிங்கிறது நமக்கு நன்னாவே தெரியும். பகவான் எப்போ அவதாரம் பண்ணினாலும் ஆயுதங்களோடு கூடத்தான் அவதாரம் பண்ணுறார். அவர் மட்டுமா வரதில்லை. நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமெல்லாம் ஜபிச்சுட்டு பனமாலீக தீசாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணம் விஷ்ணு வாசுதேவோபிரக்ஷது சொல்கிறோம். அந்த ஆயுத ரூபத்தில் இருக்கிறதான அந்த பகவான் 5 ஆயுதங்கள் அவருக்கு உள்ளதாக தெரிகிறது. பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு, சுதர்சனம் அப்படிங்கிறதான சக்கரம், கௌமோதகி அப்படிங்கிற கதை, சாரங்கம் அப்படிங்கிற வில்லு, நந்தகி அப்படிங்கிறதான வாள், இந்த மாதிரி ஆயுதங்களோடு கூட இருக்கிறதான அந்த பகவான், ஆயுத ஸ்வரூபத்தில் இருக்கப்பட்ட பகவான அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோடு அந்த கடைசியிலேயே நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அதில் ரொம்ப பிரதானம் இந்த சுதர்சனம். வைஷ்ணவெல்லாம் சுதர்சன ஆழ்வார் அப்படின்னு சுதர்சன மகாவிஷ்ணுவாயிட்டே ஆராதனை பண்ணுவான். எந்த வைஷ்ணவ க்ஷேத்திரங்கள், மகாக்ஷேத்திரமான ஸ்ரீரங்கம், இதில் எல்லாமே அந்த சக்கரத்தாழ்வார் அப்படின்னு பிரத்யேகமான சந்நிதி அவருக்கு உண்டு. அந்த மிந்தி சுதர்சன மூர்த்தியும் அதனோட புறகில் நரசிம்ம யோக நரசிம்மவும் சேர்ந்து தான் பிரதிஷ்டை இருக்கும். 2 பேருமே அந்த சத்ருக்களை ஹனிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். அதுலேயும் இந்த சுதர்சனத்துக்கு ரொம்ப பிராதானியம். இந்த ஆயுதங்கள்லாம் நம்ம சாதாரண ஆயுதம் மாதிரி ஜடம் அப்படின்னு நினைக்க முடியாது. எல்லா ஆயுதங்களுக்கும் அந்த பகவானோடைய சைதன்யம் அதில் உண்டு. பகவானோடைய ஒரு சுரூபந்தான் அந்த ஆயுதங்கள். எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டி போய் லைட்டில், ஃபேனில் எல்லாத்துலேயும் அது போய் பிரவர்த்திக்கிறதோ அது மாதிரி அந்த பகவானோட சைதன்யம் எல்லா ஆயுதங்கள்லையும் இருக்கிறதுனால அது எல்லாமே பகவத் சுரூபந்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் இந்த
சுதர்சனத்துக்கு ரொம்பவே பிராதானியம். நம்ம பகவானை ரட்சணம் பண்ணுறதுக்கும் பகவானுக்கு கஷ்டமான ஒரு அவஸ்தை வரும்போதெல்லாம் அந்த சுதர்சன சக்கரம் தான் அதிலிருந்தெல்லாம் பகவானை ரட்சிக்கிறது. பகவானுடைய சக்தி வேறொரு சுரூபத்தில் அவரை ரட்சிக்கிறது. என்னன்னா அந்த சிருஷ்டிஸ்திதி பரிபாலனத்தில் அந்த எல்லாரையும் பரிபாலனம் பண்ணுறதான அந்த மகாவிஷ்ணு அவருக்கு கோபமே இருக்காது. அதனால் அந்த விநாசாய துஷ்கிருதாம் அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு துஷ்ட சக்திகளை இல்லாமல் ஆக்கணுமான அவரோட அந்த சக்தி அந்த சுதர்சன சுரூபத்தில் அது அந்த சத்ருக்களை வதம் பண்ணுறதுக்காக வர்றது. அந்த மந்திரத்தோடு ரிஷி யாரே பார்த்தா அது பரமசிவனே தான். அகிர்புத்தி அப்படிங்கிறது நம்ம நட்சத்திர தேவதைகளோடு உத்திரட்டாதியோடு அந்த தேவதை அப்படிங்கிறது பரமசிவன் தான். அது இந்த சுதர்சன மந்திரத்துக்கு அவர் தான் ரிஷி. இந்த பரமசிவன் தான் இந்த மந்திரத்தையே கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்ல. அந்த சுதர்சன சக்கரம் நம்ம மகாபாரதத்தில் பார்த்தானா பல இடங்கள்லையும் பல பிரதானமான அவசரங்கள்லையும் அந்த சுதர்சன சக்கரத்தோடு அவசியம் தெரியாது. அந்த அபிமன்யுவை எல்லாருமா சேர்ந்து கௌரவாலாம் சேர்ந்து அதர்மமான வழியில் கொல்லறான். அந்த ஜெயத்ரதன் தான் அபிமன்யுவை கொல்றான். அந்த அபிமன்யோடு மரணம் கழிஞ்சு அடுத்த நாளத்தை சூரியாஸ்தமனத்துக்கு மிண்டி அபிமன்யுவை வதம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அர்ஜுனன் சபதம் பண்ணுறேன். அதனால் அடுத்த நாளைக்கு அந்த ஜெயத்ரதனை கௌரவாலாம் ரொம்ப பத்திரமாக ஒரு ஸ்தலத்தில் வச்சு விட்றா. சமயம் போயிட்டே இருக்கு. சூரியாஸ்தமனம் வரத்துக்கு 2-3 முகூர்த்தம் தான் இருக்குது. என்ன பண்ணணும் தெரியலே. பகவான் கிருஷ்ணன் எல்லா இடத்தையும் அர்ஜுனனை அபிமன்யுவை ஜெயத்ரதனை தேட சொல்கிறார். அப்போவும் கிடைக்கலே. அப்படின்னோன்னா அவர் அந்த சக்கரத்தினால சுதர்சன சக்கரத்தினால அந்த சூரியனை மறைச்சுடுறார். அப்போது சூரியாஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்னு எல்லா கௌரவாலும் வரா. அந்த அக்னியில் ஜீவத்தியாகம் பண்ணுறதுக்கு அர்ஜுனன் தயாராகி அப்படி அக்னியை பிரதட்சணம் வச்சு வர சமயத்தில் அந்த ஜெயத்ரதனும் பார்க்க வந்துவிடுறேன். எல்லாரும் அர்ஜுனனோடு வந்த ஜீவத்தியாகம் பண்ணுறது பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஜெயத்ரதனும் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துவிடுறேன். உடனே சக்கரத்தை எடுத்து விடுறார். சூரியன் வந்துவிடுறார். அப்போத்தானே ஜெயத்ரதனை வதம் பண்ண சொல்லிவிடுறார். ஆனால் அந்த ஜெயத்ரதனோட அப்பா 6 கைனால் அவனோட தலை பூமியில் விழுமோ அவளோட தலை வெடிச்சு போனோம் அப்படிங்கிறதுனால அவரோட மடியிலேயே போய் அந்த தலை விழவும் அவர் அந்த தலையை கீழே போடவும் அப்படி அவரும் அவரோட மரணமும் சம்பவிக்கிறது அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி இந்த சுதர்சன சக்கரம் அது பல அவசரங்கள்லையும் அந்த அதர்மத்துக்கு எதிரே அதர்மத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு அந்த சுதர்சன சக்கரத்தை தான் பகவான் உபயோகம் பண்ணுறார். சிசுபாலனுக்கு 100 சான்ஸ் கொடுக்குறார். பகவான் எப்பொழுதும் துவேஷம் பண்ணுறதான சிசுபாலனோட அம்மை இது மாதிரி 100 சான்ஸு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்படி 100ஆவது சான்ஸு கழிஞ்சும் சிசுபாலன் பகவானை ரொம்ப துவேஷம் பண்ணுறதுனால அந்த சக்கரத்தை வச்சு சிசுபாலனோட அந்த தலையை அறக்கிறார். இது மாதிரி பல அவசரங்கள் நம்ம வாமனாவதாரத்தில் அது அந்த மகாபலி
எல்லாத்தையும் அந்த லோகங்களை எல்லாம் தானமாக கொடுக்கறதுக்கு தயாராகி அவரோட பத்னியும் கையில் ஜலம் விட தயாரானப்போ அந்த அசுர குருவான சுக்ராச்சாரியர் வந்து இல்லை, எனக்கும் இந்த பூமியில் இதில் எல்லாம் அவகாசம் உண்டு, என்னோட உபதேச பிரகாரம்தான் உனக்கு இதெல்லாம் நேட முடிஞ்சதுனால எனக்கு இதில் அவகாசம் உண்டு, அதனால் நீ கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லும்போது அது மகாவிஷ்ணுவை வந்திருக்கிறதுனால நான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த மகாபலி சொல்கிற சமயத்தில் அவர் ஒரு வண்டோடு ரூபத்தில் அந்த ஜலபாத்திரம் அந்த கமண்டலூவில் போய் உட்காந்துக்கும். அப்போது ஒரு பகவான் அதை வந்து அந்த ஒரு தர்பையினால் குத்துற அந்த தர்பை வந்து அந்த சுதர்சனம் தான் அந்த தர்பஸ்வரூபத்தில் வருது. அப்போது அந்த சக்கரமாக இருக்கணும் இல்லை, அது பல ஸ்வரூபத்தில் பகவான் கூட அந்த சக்தி இருக்குது. ராமாயணத்தில் வந்து பரதனா இருக்கிறது அந்த அந்த சுதர்சன மூர்த்தி தான். ராமர் காட்டுக்கு போகும்போது ராமரை விட நன்னா பரதன் ராஜ்யம் பரிக்கிறன் அப்படின்னு ராமாயணத்தில் வருது. அது மாதிரி இந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு இந்த சுதர்சன மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவே சக்தி உண்டு. அந்த அதர்மத்தை இல்லாமாக்கி சனாதன தர்மத்தை நிலநிறுத்துறதுக்கும் இந்த காலத்தில் இந்த சுதர்சன மந்திரத்தை எல்லாரும் ஜபம் பண்ணணும். ஞானாம்பிகா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபார் வேதிக் லிங்கோடு ஒரு மகா சுதர்சன ஹோமம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த அயோத்தியா மண்டபத்தில் வச்சு திருவாண்டரத்தில் உள்ள ஸ்ரீவராகம் க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் உள்ள அயோத்தியா மண்டபத்தில் நடத்த தீர்மானிச்சிருக்கு. அதில் எல்லா சனாதன தர்ம விசுவாசிகளும் வந்து அதில் பங்கு உண்டு. அதில் சுதர்சன மந்திர ஜபம் உண்டு, அதிலேயும் எல்லாருக்கும் பங்கு கொள்ளலாம். ஹோமம் முடிஞ்சு பிரசாதம் வாங்கி சுதர்சன மகாவிஷ்ணுவோட അനുഗ്രഹத்துக்கு எல்லாரும் பாத்திரீபூதமாகலாம். அதில் ஹோம திரவியங்களோ இல்லை ஹோம தட்சிணையோ அது மாதிரி ஏதாவது தரத்துக்கு ஆக்கிரகம் உள்ளவா நேரத்தை காண்டாக்ட் பண்ணி அது தரலாம். சுதர்சன யந்திரம் ஆருக்காவது ஆവശ്யம் உண்டானாலும் அது நேரத்தை அது வேணும் அப்படின்னு தெரிவிச்சா அதுவும் கொடுக்கறதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். அதனால் எல்லாரும் அந்த சனாதன தர்மத்தில் விசுவாசமுள்ள எல்லாரும் அந்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சுதர்சன அந்த மகா சுதர்சன ஹோமத்திலேயும் அது மாதிரி அன்னைக்கு ஒரு பாக்யம் தேவதையோட அனுகிரகத்துக்கு ஒரு பாக்ய சூக்த ஹோமமும் நடத்துறது. ரெண்டிலையும் கலந்து பகவானோட அனுகிரகத்துக்கு பாத்திரபூதம் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.